ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையின் MiG-29K விமானங்கள்ல இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்பட்ட ராம்பேஜ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா எதற்காக இந்த ராம்பேஜ் மிசைலை இஸ்ரேலிடமிருந்து வாங்கியிருக்காங்க, ராம்பேஜ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல எதற்காக ஒரு அதிபயங்கர மிசைல் அப்படின்னு சொல்றாங்க, ராம்பேஜ் மிசைலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியா கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், அமெரிக்கன் காங்கிரஸ் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்புதலை கொடுத்திருக்காங்க. அதாவது சமீபத்துல இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கும் அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திற்கும் GE F414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனா இந்த ஒப்பந்தத்திற்கு யுஎஸ் காங்கிரஸோட ஒப்புதல் தேவை இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில யுஎஸ் காங்கிரஸ் விமான இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. யுஎஸ் காங்கிரஸோட இந்த ஒப்புதலோட முக்கியத்துவம் என்ன, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் INS மகேந்திரகிரி அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை கட்டி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த போர்க்கப்பலை நாளைக்கு லான்ச் செய்ய போறாங்க. INS மகேந்திரகிரி போர்க்கப்பலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கப்பலை இந்தியா எதற்காக உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டிசம்பர் 2022ல இந்தியா கோவா கடற்படை தளத்துல இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்பட்ட ராம்பேஜ் மிசைல்களை சோதிப்பதற்கு ஒரு ஃபெசிலிட்டியை கட்டி வருவதா செய்திகள் வெளிவந்தன. இதனை தொடர்ந்து ஆகஸ்ட் 2023ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டை சேர்ந்த கடற்படை அதிகாரிகள் டாக்டர் அலி சஃபார் அலி மிசார் அவர்களின் தலைமையில் INS ஹன்சா கடற்படை தளத்தை பார்வையிட வந்திருந்தாங்க. அப்பொழுது சில புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது. அந்த புகைப்படத்துல இந்தியா இஸ்ரேலிடமிருந்து வாங்கிய ராம்பேஜ் மிசைல்கள் முதல்ல காட்சிப்படுத்தப்பட்டது. இந்திய கடற்படை இந்த ராம்பேஜ் மிசைல்களை விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்கக்கூடிய MiG-29K விமானங்கள்ல பயன்படுத்துவதற்காக வாங்கியிருக்காங்க. இந்த மிசைலோட செயல்திறன் மிக சிறப்பா இருக்கிறதுனால இந்திய விமானப்படையும் தன்னுடைய Su-30 MKI போர் விமானங்கள்ல வச்சு பயன்படுத்துவதற்கு இந்த ராம்பேஜ் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இஸ்ரேல் விமானப்படை 2019 வருடம் இந்த ராம்பேஜ் மிசைல்களை தன்னுடைய F-16 விமானங்கள்ல எடுத்து சென்று ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இதுதான் இந்த ராம்பேஜ் மிசைல்கள் முதல்ல ஒரு போர்க்களத்துல பயன்படுத்தப்பட்டது. இஸ்ரேல் விமானப்படை இந்த ராம்பேஜ் மிசைல்களை பயன்படுத்தி சிரியால இருக்கக்கூடிய ராக்கெட் தயாரிப்பு மற்றும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்த ராக்கெட் ப்ரொடக்ஷன் மற்றும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை ஈரான் நாட்டை சேர்ந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு அப்படிங்கிற அமைப்பு நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபெசிலிட்டி S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஆனா S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் மீறி இந்த ராம்பேஜ் மிசைல்கள் மிக துல்லியமா அந்த ஃபெசிலிட்டியை தாக்கி அழிச்சிருக்கு. இந்த ராம்பேஜ் மிசைல் ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு கிரவுண்ட் மிசைல். இந்த மிசைல்ல சீக்கர்கள் கிடையாது. ஆனா ராம்பேஜ் மிசைல்களை பயன்படுத்தி மிக துல்லியமா இலக்கை தாக்க முடியும். பிரத்யேகமா ராம்பேஜ் மிசைல்களை பயன்படுத்தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட ஹை வேல்யூ டார்கெட்டுகளான கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ், விமானப்படை தளங்கள், மெயின்டெனன்ஸ் சென்டர்ஸ் மற்றும் ஆயுத தொழிற்சாலைகள் போன்ற பல்வேறு இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் பிரின்சிபல்ல இயங்குது. அதனால டார்கெட்டை லாக் செய்து மிசைலை லான்ச் செஞ்சிட்டோம்னா டார்கெட் எந்த திசையில நகர்ந்தாலும் டார்கெட்டை கண்டுபிடித்து சென்று தாக்குதல் நடத்தும். இந்த மிசைல் ஒரு அட்டானமஸ் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன். இந்த ராம்பேஜ் மிசைல்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி தாக்கி அழிப்பது மிகவும் கடினம். ஏன்னா இந்த மிசைல் சூப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடியது. இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்குறதுனால மக்கள் தொகை அதிகமா உள்ள இடத்துல கூட இந்த மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ராம்பேஜ் மிசைலோட விலை மிகவும்
மிகவும் குறைவு. ராம்பேஜ் மிசைல்ல ஹை ரெசல்யூஷன் கொண்ட கேமராக்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால R170 இன்டர்ஃபேஸ் மூலமா யுத்த களத்தோட வீடியோக்களை இந்த மிசைல்களால் அனுப்ப முடியும். இந்த மிசைல்களை வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸுக்கும் பயன்படுத்த முடியும். ராம்பேஜ் மிசைல்கள் அனைத்து விதமான தட்பவெப்ப மற்றும் காலநிலைகளிலும் மிக சிறப்பாக இயங்கக்கூடிய மிசைல். இந்த மிசைல்கள்னால இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் மிக சிறப்பா செயல்பட முடியும். ராம்பேஜ் மிசைல் 570 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல் 4.7 மீட்டர் நீளமும் 306 mm டயமீட்டரும் கொண்டது. இந்த மிசைல்னால 150 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ராம்பேஜ் மிசைல்னால ஜெனரல் பர்பஸ் பிளாஸ்ட் பிராக்மெண்ட் பெனிட்ரேட்டிங் வார்ஹெட்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த வார்ஹெட்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்துறதுனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மிசைல்னால 150 முதல் 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது 1960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த மிசைல்களால் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ராம்பேஜ் மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 3000 அடியிலிருந்து அதிகபட்சமா 40,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 10 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்களால் மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். ராம்பேஜ் மிசைல்கள் உலகின் பல்வேறு விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. F-16, F-15, FA-18 சூப்பர் ஹார்னெட், யூரோ ஃபைட்டர் டைஃபூன், MiG-29K, Su-30 MKI போன்ற பல்வேறு விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற அதிநவீன மிசைல் இந்திய கடற்படை விமானத்துல இணைக்கப்பட்டிருப்பது இந்திய கடற்படையின் தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கு. சமீப காலமா இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ராணுவ ரீதியிலான உறவு அதிவேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கும் GE ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கும் GE F414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனா இந்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கன் பார்லிமெண்டோட ஒப்புதல் தேவைப்பட்டது. இந்த சூழ்நிலையில பாரத பிரதமர் ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது GE F414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் குறித்து பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து US காங்கிரஸ் GE நிறுவனத்தின் இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அமெரிக்க உதவியோடு விமான இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கு US பார்லிமெண்ட்ல எந்த ஒரு கட்சியோ நபரோ எதிர்ப்பு தெரிவிக்கல. இதிலிருந்து அமெரிக்கா இந்தியாவுடனான தன்னுடைய ராணுவ உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் US காங்கிரஸோட ஒப்புதல ஒரு கேம் சேஞ்சரா பாக்குறாங்க. ஏன்னா இந்த GE F414 இன்ஜினை பயன்படுத்தி தான் இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்க உள்ள தேஜஸ் MK2, AMCA MK1 போன்ற விமானங்களை தயாரிக்க போறாங்க. அதனால வரும் காலத்துல இந்தியா தயாரிக்க உள்ள விமானங்கள்ல இந்த GE F414 இன்ஜின் தான் பயன்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமா 99 GE F414 இன்ஜினை தேஜஸ் MK2 ப்ராஜெக்டுக்காக தயாரிக்க போறாங்க. அதற்கு பிறகு AMCA MK1 விமானத்துல இந்த இன்ஜின் தான் பயன்படுத்தப்பட உள்ளது. GE ஏரோஸ்பேஸ் மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனங்களுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட 80% இன்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொடுப்பதற்கு GE நிறுவனம் முன்வந்திருக்காங்க. இதனால பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்தியாவின் HAL நிறுவனத்திற்கு கிடைக்க போகுது. இந்தியாவால இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சொந்தமா இன்ஜின்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியால GE நிறுவனம் தவிர பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனமும் HAL நிறுவனத்துடன் இணைந்து AMCA MK2 விமானத்திற்கு தேவையான இன்ஜினை உருவாக்க போறாங்க. அதனால வரும் காலத்துல விமான இன்ஜின் தயாரிப்புல இந்தியா தன்னிறைவை அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா உள்நாட்டிலே விமான இன்ஜினை தயாரிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 வருடங்களா போராடி வந்தாங்க. ஆனா தற்போது GE மற்றும் சப்ரான் நிறுவனங்கள் இந்தியால விமான இன்ஜினை தயாரிக்க போறதுனால வரும் காலத்துல இந்தியாவால மிக எளிதா விமான இன்ஜின்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், INS மகேந்திரகிரி அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல்த் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல செப்டம்பர் 1 வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீஷ் தங்கர் அவர்களுடைய மனைவி மேசகன் டாக்
ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்துல இருந்து லான்ச் செய்ய போறாங்க. இந்த ஐஎன்எஸ் மகேந்திரகிரி ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் 7வது போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் நீலகிரி கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் வகையை சேர்ந்தது. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் போர்க்கப்பல்கள் முழுக்க உள்நாட்டிலே டிசைன் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு வருது. இந்த நீலகிரி கிளாஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை இந்திய கடற்படையின் வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்படும் போர்க்கப்பல்கள்ல கிட்டத்தட்ட 75% இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் மூலமா இந்தியால உள்ள மைக்ரோ, ஸ்மால் மற்றும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பெருமளவுல பயனடைஞ்சிருக்காங்க. இது போன்ற அதிநவீன போர்க்கப்பல்களை இந்தியாவில் கட்டுவதன் மூலம் இந்தியா மறுபடியும் தன்னுடைய கப்பல் கட்டும் திறனை நிரூபிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 6 போர்க்கப்பல்களை லான்ச் செஞ்சிட்டாங்க. இப்போ லான்ச் செய்யப்படும் ஐஎன்எஸ் மகேந்திரகிரி தான் இந்த ப்ராஜெக்டோட இறுதி போர்க்கப்பல். இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்படும் கப்பல்கள் 2025 இருந்து 2027 வருடத்துக்குள் இந்திய கடற்படையில கமிஷன் செய்யப்பட உள்ளது. ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற இந்த கப்பல் கட்டும் திட்டம் ப்ராஜெக்ட் 17 திட்டத்தோட ஒரு தொடர்ச்சி. இந்த ப்ராஜெக்ட் 17 திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படைக்கு தேவையான சிவாலி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இந்த சிவாலி கிளாஸ் போர்க்கப்பல்களை விட தற்போது இந்தியா உருவாக்கி இருக்க நீலகிரி கிளாஸ் போர்க்கப்பல்கள் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. இந்த போர்க்கப்பல்ல அதிநவீன ஆயுதங்கள், ரடார் சிஸ்டம் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி இதே ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் விந்தியாகிரி அப்படிங்கிற போர்க்கப்பலை இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் லான்ச் செஞ்சாங்க. இதனை தொடர்ந்துதான் இந்த ஐஎன்எஸ் மகேந்திரகிரி போர்க்கப்பலை தற்போது லான்ச் செய்ய போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் 7 ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ப்ராஜெக்ட இந்தியா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் 6670 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல்கள் 149 மீட்டர் நீளமும் 17.8 மீட்டர் அகலமும் 9.9 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த போர்க்கப்பல்கள்னால அதிகபட்சமா 59 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். ஐஎன்எஸ் மகேந்திரகிரி போர்க்கப்பலை 52 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இயக்கும் பொழுது இந்த கப்பல்னால அதிகபட்சமா 4600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். அதுவே 30 இருந்து 33 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இயக்கணும்னா அதிகபட்சமா 10,200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்னால 32 பேரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த பேரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களான ஃபைட்டர் ஜெட் விமானம், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து இந்த கப்பல்னால 8 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள் பிரத்யேகமா எதிரி போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக இந்த கப்பல்ல பயன்படுத்தப்பட்டு வருது. ஐஎன்எஸ் மகேந்திரகிரி போர்க்கப்பல்ல இருந்து 2 HAL துரு இல்லனா சீக்கிங் ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த ஐஎன்எஸ் மகேந்திரகிரி போர்க்கப்பல்ல இருக்கு. இந்த கப்பல் மட்டும் வெற்றிகரமா கட்டி முடிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.